ஒரு சாதாரண மனிதர் ஒரு சின்ன சுத்தியில வச்சு ஒரு 22 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மலையவே உடைச்சிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்குதா? ஆனா நம்பிதான் ஆகணும். அவரு பெரிய மலையவே 22 வருஷம் கஷ்டப்பட்டு உடைச்சிட்டாரு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். பீகார் என்கிற ஒரு ஊர்ல ரொம்ப ஏழை மனிதர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பெயர் தாசரத் மாஞ்சி. அவருடைய ஊர்ல மருத்துவமனை கிடையாது. அப்படியே மருத்துவமனைக்கு போகணும்னாலுமே மக்கள் எல்லாருமே அந்த ஒரு மலைக்குடைய பின்புறத்துலதான் அங்க மருத்துவமனை இருக்கு. மக்கள் எல்லாருமே அந்த மலையை சுத்தி சுத்தி தான் அந்த மருத்துவமனைக்கு போகணும். ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போலான்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவர்னால கூட்டிட்டு போக முடியல. ஏன்னா அந்த மருத்துவமனைக்கு போறதுக்கு அந்த மலையை தாண்டி தான் போகணும். மருத்துவமனைக்கு ரொம்ப தாமதமா போனதுனால அவரோட மனைவி உயிரிழந்துட்டாங்க. இதனால தாசரத் மாஞ்சி ரொம்ப காயப்பட்டாரு. இன்னைக்கு அவரோட மனசுல ஒரு பெரிய முடிவு எடுத்தாரு. அது என்னன்னா, இந்த மலை தான் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மலையை உடைச்சிட்டு நான் மருத்துவமனைக்கு போறதுக்கு ஒரு ரோடை கட்ட போறேன் அப்படின்னு ஒரு முடிவை அவர் எடுத்தாரு. அவருக்கு அப்ப யாருமே உதவல. அவரை எல்லாருமே பைத்தியம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. ஆனா இதை தாசரத் மாஞ்சி கண்டுக்கவே இல்லை. கையில ஒரு சின்ன சுத்தியும் ஒரு கூர்மையான கத்தியும் மட்டும்தான் அவர் வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளுமே மழை, பசி இது எல்லாத்தையுமே அவர் தாண்டி அந்த மலையை வெட்ட ஆரம்பிச்சாரு. இப்ப அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க அந்த மலையில சுத்தி மருத்துவமனைக்கு போக வேண்டாம். அவங்க அந்த வழியிலேயே 10 to 15 நிமிஷத்துல போயிடலாம். இதனாலதான் அவரை உலகமே மவுண்டைன் மேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பயப்படாம இந்த மனிதர் எப்படி அந்த மலையவே உடைச்சாரோ நம்ம அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனையுமே நம்ம முயற்சியை வச்சு உடைச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு லேர்னிங் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.